நீதி தேவதையாக விளங்கக்கூடிய மடப்புறத்து காளி வரலாறை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரும்பாலும் காளி என்று பெயர் கொண்ட அனைத்து பெண் தெய்வங்களும் பார்ப்பதற்கு ஆக்ரோஷமாக இருந்தாலும் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதில் முதல் நிலையில் இந்த கடவுள்களே உள்ளன. அதேபோல் மதுரைக்கு மிக அருகிலுள்ள மடப்புறத்து காளியும் அப்படித்தான். பார்ப்பதற்கு ஆக்ரோஷமாக தோன்றினாலும் பக்தர்களின் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய கடவுள், நீதி தேவதையாக விளங்குபவள். நீண்ட நாள் தன்னிடம் வந்து சேராத கடனை திரும்ப பெறுவதற்கும் பகைவர்களிடமிருந்து தன்னை காத்து கொள்வதற்கும் இங்கு வரும் பக்தர்கள் காளியின் முன்பு காசு வெட்டி போட்டு வேண்டிக் கொள்கிறார்கள். அதேபோல் இந்த கோவிலை சுற்றி வரும் பொழுது ஒரு இடத்தில் நாகர் சிலை உள்ளது. அங்கு மஞ்சள் கயிறு கட்டி தொட்டில் கட்டினால் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது ஒரு நம்பிக்கை. ஓகே, இப்போ கோவிலோட தல வரலாறை பார்க்கலாம். இந்த கோவில் வைகை ஆற்றின் வடது கரையில் அமைந்துள்ளது. முன்பு ஒரு காலத்தில் மதுரை வெள்ளத்தால் அழிந்து போயிற்று. அப்பொழுது மீனாட்சி மதுரையின் எல்லையை காட்டும்படி சொக்கநாதரிடம் கேட்கிறார். அதற்கு சிவனும் அவரது கழுத்தில் இருந்த பாம்பை எடுத்து மதுரையின் எல்கையை காட்டு என்று கூறுகிறார். அப்படி அந்த பாம்பினால் மதுரை எல்கையை காட்டும் பொழுது வால்பகுதியும் வாயும் ஒன்றாக இணைந்த இடம்தான் இந்த பகுதி. முன்னாளில் படப்புறம் என்றிருந்த ஊர்தான் பிற்போக்கில் மடப்புறம் என்றாயிற்று. அதேபோல் சிவனும் பார்வதியும் வேட்டைக்கு காட்டுக்குள் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஓரிடத்தில் இதை தாண்டி உன்னால் வர முடியாது, அதனால் நீ இங்கேயே அமர்ந்திரு என்று கூறுகிறார். அப்பொழுது மீனாட்சி நான் இந்த இடத்திலேயே காத்திருக்கிறேன் என்று சொல்ல சிவன் மீனாட்சிக்கு துணையாக ஐயனாரை காவலுக்கு விட்டு செல்கிறார். நான் அமர்ந்திருக்கும் இடம் மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்க வேண்டும் என்று மீனாட்சி கேட்டுக்கொள்ள, அதனால் சிவனும் இந்த இடத்திற்கு மீனாட்சியை காளியாக மாற்றி காவல் காக்க செய்கிறார். அப்படி உருவானதுதான் இந்த மடப்புறம். ஐயனாரோ தன் குதிரைகளுடன் மீனாட்சிக்கு பக்கபலமாக அடைக்கலமாக இருக்கிறார். அதனாலே இங்குள்ள ஐயனாருக்கு அடைக்கலம் காத்த ஐயனார் என்ற பெயர் உருவாயிற்று. அது மட்டுமல்லாமல் நீ இங்கு வீற்றிருக்கும் காரணத்தினால் இந்த நதியில் நீராடும் பக்தர்களுக்கு காசியில் குளித்த புண்ணியம் உண்டாகும் என்று சிவபெருமான் கூறினார். இப்படி பல்வேறு சிறப்புகளை தாங்கி நிற்கும் ஊர்தான் இந்த மடப்புறத்து காளி. உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்களும் இந்த காளியை ஒரு முறை தரிசனம் செய்து உங்களோட வேண்டுதல்களை இந்த அம்மன் கிட்ட சொல்லிட்டு போங்க. இந்த அம்மன் கோவிலில் மேற்கூரை என்று எதுவுமே கிடையாது. வானமே இதற்கு கூரையாக விளங்குகிறது. இந்த கோவில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முழுவதுமாக நடை திறந்திருக்கும். அம்மனுக்கு எலுமிச்சம்பழ மாலை சாற்றி வழிபடுதல் மிகவும் சிறப்புக்குரியதாகும். எல்லா நாட்களிலும் நீங்கள் அம்மனை வழிபடலாம். ஆனால் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நாள் முழுவதும் கோவில் திறந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.